இறை வார்த்தையில் இணைவோம். நம் ஆன்மீகத்தை பலப்படுத்துவோம். கிறிஸ்துவில் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, மீண்டுமாய் இறை வார்த்தை பகிர்வில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். ஆண்டின் பொது காலத்தின் இறுதி வாரத்தின் வியாழக்கிழமை நம் ஆன்மீக பயணம் தொடர்ந்து கொண்டிருக்கின்ற இந்த நாளிலே இன்று அன்னையாம் திரு அவையோடு இணைந்து நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கொடுக்கின்ற ஆன்மீக அடிநாத செய்தி லூக்கா எழுதிய நற்செய்தி 21ஆம் அதிகாரம் இறைவார்த்தை 20 முதல் 28 முடிய. இந்த இறைவார்த்தை எதை பற்றி நமக்கு பேசுகிறது? எருசலேம் அழிவை பற்றிய முன்னறிவிப்பும் மானிட மகனுடைய வருகையை பற்றி சொல்லுகிறது. அதோடு சேர்ந்து இன்றைய முதல் வாசகம் ஏறக்குறைய இதை பற்றி தான் சொல்லுகிறது. திருவெளிப்பாடு புத்தகம் 18ஆம் அதிகாரம் இறைவார்த்தை 1 முதல் 2 மற்றும் 21 முதல் 23 முடிய தொடர்ச்சியாக 19ஆம் அதிகாரம் 1 முதல் 3 மற்றும் 9வது இறைவார்த்தை. இன்றைய முதல் வாசகத்தையும் நற்செய்தி வாசகத்தையும் நாம் மேலோட்டமாக வாசித்தோம் என்றால், இறைவன் இப்படிப்பட்ட கோபக்கணைகளை ஏன் சொல்லுகிறார்? இப்படியும் அழிவு இந்த உலகத்திற்கு வந்து விடுமா? இப்படி கோள்களில் மாற்றங்கள் ஏற்பட்டு மனிதர்கள் ஸ்தம்பித்து போகக்கூடிய அளவிற்கு ஒரு பயம் ஏன் நமக்கு வெளிப்படுத்தப்படுகிறது இறைவன் வழியாக என்று சிந்திக்க நமக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது. ஆனால் இந்த இறை வார்த்தை நமக்கு அதிகமாக சொல்லக்கூடிய செய்தி என்னவென்றால், அழிவின் பாதையை நோக்கி செல்லக்கூடியவர்கள் அழிவிற்கும், மீட்பின் பாதையை நோக்கி செல்லக்கூடியவர்கள் மீட்பையும் நிச்சயமாக சந்தித்தே தீர்வார்கள் என்பதுதான் இன்றைய ஆன்மீக அடிநாத செய்தியாக நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அது வரிசையில் பார்க்கின்ற பொழுது இந்த அழிவு என்பது யாருக்காக என்பதை பார்த்தோம் என்றால், இன்றைய முதல் வாசகம் திருவெளிப்பாட்டு புத்தகம் 18ஆம் அதிகாரம் 2வது இறைவசனம் இவ்வாறு நமக்கு தெளிவாக சொல்லப்படுகிறது. அவர் வல்லமையோடு குரல் எழுப்பி பின் வருமாறு கத்தினார். வீழ்ந்தது வீழ்ந்தது பாபிலோன் மாநகர், அவள் பேய்களின் உறைவிடமாக, அனைத்து தீய ஆவிகளின் பதுங்கு கிடமாக, தூய்மையற்ற பறவைகள் அனைத்தின் புகலிடமாக, தூய்மையற்ற வெறுக்கத்தக்க விலங்குகளின் இருப்பிடமாக மாறிவிட்டாள் என்று சொல்லப்படுகிறது. ஆக அழிந்தது அழிந்தது வீழ்ந்தது வீழ்ந்தது, பேய்களின் உறைவிடமாக அவள் காணப்படுகின்றாள். தூய்மையற்ற வெறுக்கத்தக்க விலங்குகளின் இருப்பிடமாக அவள் மாற்றப்பட்டு விட்டாள் என்று சொல்லப்படுகிறது. ஆக அழிவு யாருக்கு? இப்படிப்பட்ட பேய்களின் உறைவிடமாக இருக்கிறவர்கள். ஆக நற்செய்தி வாசகத்திலே மானிட மகனுடைய வருகை பற்றி சொல்லுகின்ற பொழுது, இன்றைய முதல் வாசகத்தின் இறுதி அத்தியாயம் 19ஆம் அதிகாரம் 3வது இறைவசனம் 9வது இறைவசனம் நமக்கு சொல்லக்கூடிய செய்தி என்னவென்றால், அந்த வானத்துதர் என்னிடம், ஆட்டுக்குட்டியின் திருமண விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர் என எழுது என்று சொல்லுகிறது. பிரியமான அன்பின் தேவ பிள்ளைகளே, இந்த கருத்தோடு இந்த சிந்தனையோடு இன்றைய நற்செய்தி வாசகத்தை நாம் உள் வாங்குகின்ற பொழுது, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எருசலேம் படைகள் சூழ்ந்திருப்பதை நீங்கள் காணும் பொழுது அதன் அழிவு நெருங்கி வந்துவிட்டது என அறிந்து கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார். இறுதியாக அவர் சொல்லுகின்ற பொழுது, அப்பொழுது மானிட மகன் மிகுந்த வல்லமையோடும் மாட்சியோடும் மேகங்களின் மீது வருவதை அவர்கள் காண்பார்கள். இவை நிகழத் தொடங்கும் பொழுது நீங்கள் தலைநிமிர்ந்து நில்லுங்கள், ஏனெனில் உங்கள் மீட்பு நெருங்கி வருகிறது என்று சொல்லுகிறார். பேய்களின் உறைவிடமாக இருக்கக்கூடியவர்களுக்கு அழிவு என்றும், முதல் வாசகத்தில் சொல்லப்பட்டது போல ஆட்டுக்குட்டியினுடைய திருமண விருந்துக்கு அழைக்கப்பெற்றவர்கள் பேறு பெற்றவர்கள் என்று சொல்லுகின்ற பொழுது, இந்த அழிவை உற்று நோக்குகிடக்கூடிய நீங்கள் கவலை கொள்ளாதீர்கள்,
தலைநிமிர்ந்து நில்லுங்கள், ஏனெனில் மீட்பு நெருங்கி வந்து விட்டது என்று இயேசு சொல்லுகிறார். பிரியமான அன்பின் தேவ பிள்ளைகளே, ஒட்டுமொத்தமாக இன்றைய முதல் வாசகம் நற்செய்தி வாசகம் உங்களுக்கும் எனக்கும் கொடுப்பது பயம் எதற்கு நம்முடைய உள்ளத்தின் ஆழத்திலே, ஏன் பயத்தை நாம் உருவாக்கி கொள்ள வேண்டும், எதற்காக பயந்து நாம் வாழ வேண்டும், பேய்களின் உறைவிடமாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமா, நேர்மையற்ற தூய்மையற்ற பறவைகள் விலங்கினங்கள் வாழக்கூடிய வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமா? இல்லையே. நாம் அனைவருமே இறை சாயலாக படைக்கப்பட்டவர்கள் தானே. நாம் அனைவருமே திருவருட்சாதனங்களினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் தாமே. ஒவ்வொரு நாளும் திருப்பலியில் கலந்து கொள்ளுகின்ற பொழுது ஆட்டுக்குட்டியினுடைய திருமண விருந்திற்கு அழைக்க பெற்றவர்கள் தானே நாம். இவை அனைத்தும் நமக்கு இருக்கின்ற பொழுது நாம் ஏன் தயங்க வேண்டும், நாம் ஏன் அச்சம் கொள்ள வேண்டும்? இவை அனைத்தும் நிகழுகின்ற பொழுது தலை நிமிர்ந்து நில்லுங்கள், ஏனெனில் மீட்பு உங்களுக்கு வந்துவிட்டது என்று இயேசு அழகாக சொல்லி முடிக்கிறார். பிரியமான அன்பின் தேவ பிள்ளைகளே, எந்த சூழ்நிலைகளிலும் இறை சாயலாக படைக்கப்பட்ட நாம் அனைவருமே ஆதி பெற்றோர்கள் பிள்ளைகள் என்பதை மறந்துவிடக்கூடாது. அவர்கள் செய்த பாவத்தினால், அவர்கள் செய்த தவற்றினால்தான் இந்த மண்ணுலகிற்கே மானிட மகன் மனிதனாக பிறந்திருக்கிறார். அவருடைய பிறப்பின் வருகை நம் ஒவ்வொருடைய பாவங்களை மீட்பதற்காகத்தான் என்பதைத்தான் இயேசுவினுடைய வருகையும் பணிவாழ்வும் மரணமும் பாடுகளும் நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறது. எனவே நாம் அனைவருமே பிறக்கின்ற பொழுது பாவிகளாக பிறந்தோம், வாழ்ந்து கொண்டிருக்கின்ற பொழுது பாவிகளாக வாழ்கிறோம், மரிக்கின்ற பொழுது கூட பாவிகளாகத்தான் நாம் இறக்கின்றோம். ஆனால் நம் பாவங்களுக்காக மனம் மாறி இறைவனுடைய வார்த்தையை நாம் உள்வாங்குகின்ற பொழுது நமக்குள் இருக்கின்ற பேய்களின் உறைவிடம் நம்மை விட்டு அகன்றுவிடும். நமக்குள் இருக்கின்ற மிருகத்தன் நம்மை விட்டு அகன்றுவிடும். ஏனென்றால் ஆட்டுக்குட்டியினுடைய திருமண விருந்திற்கு நாம் அழைக்க பெற்று விட்டோம். ஏனென்றால் அந்த ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால் நாம் முழுவதுமாக மீட்கப்பட்டிருக்கின்றோம் என்ற ஆழமான நம்பிக்கை விசுவாசம் உங்களுக்குள் எனக்குள் இருக்கின்ற பொழுதுதான் இன்றைய வாசகம் ஒவ்வொன்றும் உங்களையும் என்னையும் திடப்படுத்தி ஆண்டவருடைய அன்பின் பாதையில் கடந்து செல்ல நமக்கு உறுதுணையாக இருக்கும். எனவே இப்படிப்பட்ட சிந்தனைகளோடு இன்றைய நற்செய்தி வாசகத்தையும் முதல் வாசகத்தையும் நாம் உள்வாங்கி படித்து அதை வாழ்வாக மாற்றுகின்ற பொழுது இறைவன் எப்பொழுதும் என்னோடு இருக்கின்றார் என்ற ஆழமான நம்பிக்கை விசுவாசம் நமக்குள் இருக்கும். அதை மறந்து விடாமல் இறைவனோடு பயணிக்க இன்றைய நாளிலே நம்மை ஆண்டவர் கரத்தில் அர்ப்பணிப்போம். இறையாசிர் என்றும் உங்களோடு.